ஹலோ எவ்ரிவன், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கேரியர் பாத் யூடியூப் சேனல். நான் டாக்டர் மெய்ஞானமூர்த்தி. 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், பேரண்ட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் எல்லாருமே ஒரு பெரிய கன்ஃபியூஷனில் வந்துருப்பீங்க. ஆஃப்டர் 12th என்ன டிகிரி ஜாயின் பண்ணணும், அதில் என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கிறது. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டிகிரி இருக்குது, என்னென்ன கோர்ஸ் இருக்குது, அதை பற்றி தான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு உங்களுடைய பேஷன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணுங்க. பேரண்ட்ஸ் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸோடைய இன்ட்ரெஸ்ட், ஸ்டூடெண்ட்ஸ் மீன்ஸ் உங்கள் பசங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் சேர்ந்து தான் என்ன டிகிரி படிக்கணும், என்ன கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணணுமே தவிர உங்களுடைய ரிலேட்டிவ்ஸோ, ஃப்ரெண்ட்ஸோ, நெய்பர்ஸோ எந்த வகையிலுமே உங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு டிகிரியை சூஸ் பண்ணுறதோ இல்லை அதில் ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணுறதோ இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து என்னென்ன டிகிரி, என்னென்ன கோர்ஸ் படிக்கலாம் ஆஃப்டர் 12th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத முதல்ல சொன்ன மாதிரியே பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் டிகிரி. இந்த ஆர்ட்ஸ் டிகிரியில் பார்த்தோம் அப்படின்னா நிறையா கோர்சஸ் வந்து இருக்கு. இப்போ லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய எமர்ஜிங் கோர்சஸ் வந்து ஆர்ட்ஸில் வந்து வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சயின்ஸ். ஸோ அண்டர் கிராஜுவேட் ஆர்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிஏன்னு சொல்லுவோம், சயின்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் நிறைய எமர்ஜிங் கோர்சஸ் வந்து வந்துருச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேட்டரிங் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஸோ இட் கம்ஸ் அண்டர் பிஎஸ்சி டிகிரி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காமர்ஸ் அண்ட் பிசினஸ் மேனேஜ்மெண்ட், பிகாம் அண்ட் பிபிஏ. நெக்ஸ்ட் லா, பிஎல் ஆர் எல்எல்பி. இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, பிஇ பிடெக் அப்படின்னு சொல்லுவோம். அக்ரிகல்ச்சரை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா வந்து பிஎஸ்சி அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆர்கிடெக்சர், பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர். மெடிக்கலை பார்த்தீங்கன்னா மெடிக்கலை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 7 to 8 டிகிரிஸ் வந்து இருக்கு. எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஎம்ஏஎஸ், பியூஎம்எஸ், பிஹெச்எம்எஸ், பிஒஎன்எஸ், பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபார்மசி. அதுல பாத்தீங்கன்னா ஒரு டிகிரி ப்ரோக்ராம் இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா டிஃபார்ம், அது வந்து டிப்ளமோ ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் அலைட் அண்ட் ஹெல்த் சயின்சஸ். இட் கம்ஸ் அண்டர் த சயின்ஸ் கேட்டகரி, பிஎஸ்சியில தான் வருது. அதுல பாத்தீங்கன்னா நியர்லி ஒரு 13 to 14 டிகிரிஸ் வந்து இருக்கு. ஸோ அதில் நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன், பிஎட் அண்ட் பிபிஎட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ், பிபிஎஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆர்ட்ஸ் டிகிரி, பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ், அதில் என்னென்ன கோர்சஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹியூமனிட்டிஸ் அண்ட் லாங்குவேஜஸ். இதில் பார்த்தீங்கன்னா பிஏ இன் தமிழ் லிட்ரேச்சர், BA in English literature, BA in history, BA in philosophy, BA in political science, BA in sociology, BA in psychology, BA in economics, BA in geography, BA in linguistics, BA in modern languages. அந்த மாடர்ன் லாங்குவேஜஸ்ல பாத்தீங்கன்னா பிரெஞ்சு இருக்கு, ஸ்பானிஷ் இருக்கு, ஜெர்மன் இருக்கு, இன்னும் நிறைய லாங்குவேஜஸ் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி பாத்தீங்க அப்படின்னா வந்து கிரியேட்டிவ் ஆர்ட்ஸ் அண்ட் மீடியா, BA in fine arts, BA in performing arts. அந்த performing arts டிகிரி ப்ரோக்ராம்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து டான்ஸ் இருக்கு, மியூசிக் இருக்கு, தியேட்டர் இருக்கு. நெக்ஸ்ட் BA in journalism and mass communication. அடுத்து பாத்தீங்கன்னா BA in film studies. நெக்ஸ்ட் கேட்டகரி சோசியல் சயின்சஸ். ஸோ இந்த சோசியல் சயின்சஸ்ல பாத்தீங்க அப்படின்னா BA in anthropology அப்படிங்கிற ஒரு டிகிரி இருக்கு. BA in இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு டிகிரி ப்ரோக்ராம் இருக்கு. நெக்ஸ்ட் BA in டெவலப்மெண்ட் ஸ்டடிஸ் அப்படிங்கிற ஒரு டிகிரி ப்ரோக்ராம் இருக்கு. BA in பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், BA in சோசியல் ஒர்க். நெக்ஸ்ட் கேட்டகரி கல்ச்சரல் அண்ட் ரிலிஜியஸ் ஸ்டடிஸ், BA in கல்ச்சரல் ஸ்டடிஸ், BA in ரிலிஜியஸ் ஸ்டடிஸ், BA in தியாலஜி. Next, interdisciplinary program, BA in liberal arts, BA in humanities and social sciences, BA in tourism and travel management. Next degree நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BSc. பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சயின்சஸ். நம்ம எல்லாருக்குமே பொதுவாக வந்து தெரியும். பிஎஸ்சி இன் பிசிக்ஸ், பிஎஸ்சி இன் கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி இன் பயாலஜி, பிஎஸ்சி இன் மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், BSc in environmental science, BSc in geology, BSc in microbiology, BSc in biotechnology, BSc in biochemistry, BSc in zoology, BSc in botany. ஸோ இது எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு கோர்சஸ் தான் இது எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி சயின்ஸ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய டிகிரியில் எமர்ஜிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ பிஎஸ்சி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு ட்ரெடிஷனலான கோர்ஸ். பிஎஸ்சி இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு ட்ரெடிஷனலான கோர்ஸ். இது இல்லாம பாத்தீங்கன்னா பிஎஸ்சி இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், பிஎஸ்சி இன் டேட்டா சயின்ஸ், பிஎஸ்சி இன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிஎஸ்சி இன் சைபர் செக்யூரிட்டி. இது எல்லாமே பாத்தீங்கன்னா எமர்ஜிங் கோர்சஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டெக்னாலஜி, பிஎஸ்சி இன் எலக்ட்ரானிக்ஸ், பிஎஸ்சி இன் நானோ டெக்னாலஜி, பிஎஸ்சி இன் அப்ளைட் பிசிக்ஸ்.
நெக்ஸ்ட் கேட்டகரி சோசியல் சயின்சஸ். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 5 டிகிரி ப்ரோக்ராம் இருக்கு. பிஎஸ்சி இன் சைக்காலஜி, பிஎஸ்சி இன் சோசியாலஜி, பிஎஸ்சி இன் ஆந்த்ரோபாலஜி, பிஎஸ்சி இன் பொலிட்டிக்கல் சயின்ஸ், பிஎஸ்சி இன் கிரிமினாலஜி. Next category applied sciences, BSc in forensic science, BSc in fashion design, BSc in interior design, BSc in hospitality management. So next category agriculture and food sciences. In the agriculture and food sciences la pathina apna 4 type of courses vandirukku. BSc in agriculture, BSc in horticulture, BSc in food science, BSc in dairy science. Next pathina apna BSc degree le catering and hotel management அப்படிங்கற ஒரு டிகிரி ப்ரோக்ராம் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். சோ இத ப்ரோக்ராம்னு சொல்லலாம் அல்லது வந்து கோர்சஸ் அப்படினு வந்து சொல்லலாம். சோ கேட்டரிங் சயின்சஸ்ல என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். BSc in catering and hotel management, BSc in hotel management and catering technology, BSc in hospitality and hotel administration, BSc in hospitality management, BSc in culinary arts and hotel management, BSc in food science and hotel management, BSc in tourism, catering and hotel management. Next BSc in international hospitality and catering management. So இது எல்லாமே பாத்தீங்கன்னா catering sciencesல இருக்கக்கூடிய courses. So next interdisciplinary programs in BSc degree, BSc in environmental management, BSc in sustainability studies, BSc in cognitive science, BSc in bioinformatics. So இது எல்லாமே பாத்தீங்கன்னா BSc டிகிரியில இருக்கக்கூடிய எமர்ஜிங் கோர்சஸ். So next பாத்தீங்க அப்படின்னா மெரைன் சயின்சஸ். மெரைன் சயின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வைடு ஸ்கோப் வந்து இருக்கு. இதுல நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து இருக்கு. So அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா BSc in marine biology, BSc in marine science, BSc in oceanography, BSc in marine geology, BSc in marine biotechnology, BSc in fisheries and aquaculture, BSc in naval architecture and marine engineering, BSc in coastal and marine management, BSc in marine environmental science. இது எல்லாமே பாத்தீங்கன்னா marine related ஆன ஒரு ஸ்டடீஸ். நெக்ஸ்ட் அவியேஷன் அண்ட் ஏரோநாட்டிக்கல் சயின்ஸ். இதுல பாத்தீங்கன்னா 2 டிகிரி ப்ரோக்ராம் இருக்கு. BSc in aviation science, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா BSc in aeronautical science. So next category என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா BSc டிகிரில பப்ளிக் ஹெல்த் அண்ட் வெல்னஸ். So BSc in public health அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்கு. BSc in health information management அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. BSc in nutrition and dietetics அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. BSc in clinical psychology. இது எல்லாமே பாத்தீங்கன்னா purely related to the public health and wellness. So next rehabilitation sciences. அதுல பாத்தீங்கன்னா BSc in physiotherapy இருக்கு, BSc in occupational therapy இருக்கு, BSc in prosthetics and orthotics இருக்கு. மீடியா சயின்சஸ். ஸோ ரொம்ப பேர் வந்து இந்த டிகிரி ப்ரோக்ராம் படிக்கிறதுக்காக வந்து ஆசைப்படுவாங்க. ஸோ ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சைடு போகணுங்கிறவங்க இதுக்கு வந்து அதிகமான ஒரு ப்ரையாரிட்டி வந்து கொடுப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் கோர்சஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் BSc in visual communication, BSc in animation and graphics, BSc in mass media and communication. நெக்ஸ்ட் எமர்ஜிங் அண்ட் அட்வான்ஸ்ட் ஃபீல்டு. அதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து அட்வான்ஸ்ட் அண்ட் எமர்ஜிங் ஃபீல்டுன்னு சொல்லலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா BSc in genetics இருக்கு, BSc in மெடிக்கல் பயோகெமிஸ்ட்ரி இருக்கு, BSc in மெடிக்கல் மைக்ரோபயாலஜி இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ரிலேட்டடான ஒரு டிகிரி ப்ரோக்ராம் தான். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் BCN சொல்லுவோம். இது ரொம்ப ட்ரெடிஷனலான ஒரு டிகிரி ப்ரோக்ராம் தான் இது வந்து. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா காமர்ஸ் அண்ட் பிசினஸ் மேனேஜ்மெண்ட். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் கோவிட் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் ஓரியன்ட் டிகிரி ப்ரோக்ராம்ஸுக்கும் பிகாம் ஓரியன்டான டிகிரி ப்ரோக்ராம்ஸுக்கும் அதிகமான ஒரு ப்ரையாரிட்டி வந்து கொடுக்குறாங்க. ஸோ பிகாம்ல பாத்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷனல் கோர்ஸ் அப்படின்னா வந்து பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் பிகாம் இதுதான் வந்து ஒரு ட்ரெடிஷனலான கோர்ஸ். இன்னைக்கு பேங்கிங் செக்டார் ஆகட்டும், மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், ஃபைனான்ஸ் செக்டாரா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்த பிகாம் அப்படிங்கிறது ஒரு மேஜர் ரோல் வந்து பிளே பண்ணுது. அதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறதான் பார்க்க போறோம். ஸோ BBA பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு நம்ம இதுல பேங்கிங் போலாம், மேனேஜ்மெண்ட் போலாம், ஃபைனான்ஸ் செக்டார் போலாம், எது வேணாலும் போலாம். அடுத்து BMS பேச்சுலர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ். Next BBS Bachelor of Business Studies, BA Economics Bachelor of Arts in Economics படிக்கலாம். BBI Bachelor of Banking and Insurance, Bachelor of Financial Markets, Bachelor of Finance and Accounting. So இதெல்லாம் பாத்தீங்கன்னா purely related to the commerce degree program. So next law உங்க எல்லாருக்குமே தெரியும் 2 டிகிரி இருக்கு. Bachelor of Law, Bachelor of Legislative Law. So BL LLB இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா law related ஆன ஒரு டிகிரி ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி BE BTech. இதுல பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்கல்டி இருக்கு. ஃபேக்கல்டி ஆஃப் சிவில் இன்ஜினியரிங், ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங், ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ஃபேக்கல்டி ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இது மாதிரியான பாத்தீங்கன்னா நிறைய ஃபேக்கல்டி இருக்கு. ஸோ உங்களோட டிகிரி அவார்ட் ஆகும்போது பாத்தீங்கன்னா இந்த ஃபேக்கல்டி அண்டர் த ஃபேக்கல்டி ஆஃப் சிவில் இன்ஜினியரிங்,
அண்டர் த ஃபேக்கல்டி ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அண்டர் த ஃபேக்கல்டி ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கு வந்து டிகிரி வந்து அவார்ட் ஆகும். ஸோ ஒரு டிகிரி ப்ரோக்ராம் ஒரு ஃபேக்கல்ட்டிலையும் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோர்சஸ் வந்து இருக்கு. இப்போ ஃபேக்கல்டி ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் எடுத்துக்கிறோம்னா சிவில்ல என்னென்ன கோர்சஸ் வந்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஇ சிவில் இன்ஜினியரிங் இருக்கு, பிஇ என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் இருக்கு, பிஇ ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்கு, பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூர்லி அண்டர் த ஃபேக்கல்டி ஆஃப் சிவில் இன்ஜினியரிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங், அது உங்க எல்லாருக்குமே தெரியும், பிஆர்க், பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்கல்டி ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இதில் ஃபேக்கல்டி ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல நியர்லி 15 கோர்சஸ் வந்து இருக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிஇ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிஇ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பிஇ மெரைன் இன்ஜினியரிங், பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிஇ ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், பிஇ மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், பிஇ மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், பிஇ இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட், பிஇ மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், பிஇ மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங், BE Industrial Engineering, BE Mechanical Engineering Sandwich, BE Robotics and Automation, BE Aerospace Engineering, BE Safety and Fire Engineering. So இந்த 15 கோர்சஸும் பாத்தீங்க அப்படின்னா அண்டர் த ஃபேக்கல்டி ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபேக்கல்டி ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். இதுல பாத்தீங்கன்னா 2 கோர்சஸ் இருக்கு. ஒன்னு பிஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங். நெக்ஸ்ட் ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 9 கோர்சஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பிஇ மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், BTech Artificial Intelligence and Data Science, BTech Computer Science and Business System, BE Computer Science and Engineering specialization with Cyber Security, BE Computer Science and Engineering specialization with Artificial Intelligence and Machine Learning. So இந்த courses எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா comes under the category of Faculty of Information and Communication Engineering. Next Faculty of Technology. So இது எல்லாமே பாத்தீங்கன்னா BTech அப்படின்னு சொல்லுவோம். BTech Chemical Engineering, BTech Biotechnology, BTech Polymer Technology, BTech Plastic Technology, BTech Textile Technology, BTech Fashion Technology, BTech Petroleum Engineering, BTech Chemical and Electrochemical Engineering, BTech Petrochemical Technology, BTech Pharmaceutical Technology, BE Petrochemical Engineering, BTech Food Technology, BTech Handloom and Textile Technology. இது எல்லாமே பாத்தீங்கன்னா comes under the category of technology. நெக்ஸ்ட் மெடிக்கல் ரிலேட்டடா என்னென்ன டிகிரி இருக்கு. எம்பிபிஎஸ் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது, எல்லாருமே ஆசைப்படக்கூடிய ஒரு என்ன சொல்றது ஒரு டிகிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் தான். ஸோ எம்பிபிஎஸ் பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. நெக்ஸ்ட் பிடிஎஸ் பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி, பிஎம்ஏஎஸ் பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி, BUMS பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசன் அண்ட் சர்ஜரி, BHMS பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி, BYNS பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்சஸ், BBSc அண்ட் AH பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி. இது எல்லாமே பாத்தீங்கன்னா பியூரா மெடிக்கல் ரிலேட்டடான கோர்சஸ். நெக்ஸ்ட் ஃபார்மசி, பிஃபார்ம் அண்ட் டிஃபார்ம். ஒரு டிகிரி ப்ரோக்ராம் இருக்கு, ஒரு டிப்ளமோ ப்ரோக்ராம் வந்திருக்கு. ஃபார்மசில பாத்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி பிஃபார்ம், டிப்ளமோ இன் ஃபார்மசி டிஃபார்ம். இது எல்லாருமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு டிகிரி கோர்சஸ், டிப்ளமோ கோர்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் அலைட் அண்ட் ஹெல்த் சயின்ஸ், பிபிடி அண்ட் பிஎஸ்சி. ஸோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய எமர்ஜிங் கோர்சஸ் பாத்தீங்கன்னா அலைட் அண்ட் ஹெல்த் சயின்சஸ்ல வந்து வந்துருச்சு, இன்னும் வந்து வந்துகிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வைடு ஸ்கோப். நீங்க எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சாலுமே உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ட்ரமண்டஸா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்து இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிபிடி பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி, நெக்ஸ்ட் பிஎஸ்சி இன் நர்சிங், DGNM டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் அண்ட் மிட் வைஃப்ரை, அடுத்து ANM நர்சிங், ஆக்சிலரி நர்ஸ் அண்ட் மிட் வைஸ், BSc இன் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி MLT அப்படின்னு சொல்லுவோம், BSc இன் MLT. நெக்ஸ்ட் BSc இன் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, நெக்ஸ்ட் BSc இன் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், BSc in Pharmacology, BSc in Operation Theatre Technology, BSc in Cardiac Technology, BSc in Anesthesia Technology, BSc in Respiratory Therapy, BSc in Dialysis Technology, BSc in Emerging and Trauma Care Technology, BSc in Optometry. ஸோ இது மாதிரியான பிஎஸ்சி டிகிரி ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா அலைட் அண்ட் ஹெல்த் சயின்சஸ்ல n நம்பர்ஸ் வந்து இருக்கு. இது இல்லாம பாத்தீங்கன்னா 2 years டிப்ளமோ கோர்சஸ் வந்து இருக்கு. 2 கோர்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஹெல்த் இன்ஸ்பெக்டர், சானிடரி இன்ஸ்பெக்டர் அல்லது டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி. இது 2 வகையான டிப்ளமோ கோர்ஸ் வந்து 2 years இருக்கு. பாத்தீங்கன்னா வந்து ஹெல்த் அண்ட்
சயின்சஸ்ல வந்து இருக்கு. ஸோ எஜுகேஷன் அண்ட் பிசிக்கல் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎட் அண்ட் பிபிஎட். ஸோ பிஎட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், டீச்சரா இருக்கக்கூடிய ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிரைமரி என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா பிஎட் இன் எஜுகேஷன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிஎட் இன் ஸ்பெஷல் எஜுகேஷன். அது என்ன ஸ்பெஷலைசேஷன்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷுவல் இம்பேர்மெண்ட். ஸோ இந்த கோர்ஸ் படிச்சவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வரப்போகுது. ஸோ இதுக்கும் நீங்க அதிகமான ஒரு ப்ரையாரிட்டி வந்து கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பிபிஎட் இன் பிசிக்கல் எஜுகேஷன். ஸோ நம்ம ஸ்கூலா இருக்கட்டும் காலேஜா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா பிசிக்கல் டைரக்டர் பிசிக்கல் டீச்சர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க பாத்தீங்கன்னா பிபிஎட் தான் வந்து படிச்சிருப்பாங்க. ஸோ ஃபைனலா பாத்தீங்கன்னா பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ். நம்மள ரொம்ப பேர் பாத்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் யாருமே அதை ஒரு டிகிரியா வந்து எடுத்து பண்றதுக்கு விருப்பப்படுறது இல்ல. ரொம்ப ரொம்ப லிமிட்டடான ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாத்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் எஜுகேஷனுக்கு ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒரு 4 டைப் ஆஃப் டிகிரி வந்து கொடுத்துருக்கோம். ஸோ பிஎஸ்சி, பிபிஏ, பிபிஎட், பிபிஇஎஸ். இது எல்லாமே பாத்தீங்கன்னா பியூர்லி ரிலேட்டட் டு த ஸ்போர்ட்ஸ் எஜுகேஷன். அதுல பாத்தீங்கன்னா பிஎஸ்சி இன் யோகா அப்படிங்கிற ஒரு டிகிரி ப்ரோக்ராம் இருக்கு. பிஎஸ்சி இன் எக்ஸசைஸ் பிசியாலஜி அண்ட் நியூட்ரிஷன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யாருக்குமே வந்து தெரியாத ஒரு ரேர் கோர்ஸ். இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க சூஸ் பண்ணணும், அதிகமான ஒரு ப்ரையாரிட்டியை நீங்க ஸ்போர்ட்ஸ் எஜுகேஷனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இப்போ வந்து இந்த வீடியோல நம்ம இது எல்லாமே வந்து சொல்லிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பிஎஸ்சி இன் ஸ்போர்ட்ஸ் பயோமெக்கானிக்ஸ் அண்ட் கின்சியாலஜி அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு புதுசான கோர்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்க கண்டிப்பா வந்து கோ த்ரூ பண்ணணும். நெக்ஸ்ட் பிஎஸ்சி இன் ஸ்போர்ட்ஸ் கோச்சிங், அடுத்து பிபிஏ இன் ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட், பிபிஎட் பேச்சுலர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன், இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்து பிபிஇஎஸ் பேச்சுலர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோல என்னென்ன டிகிரி ப்ரோக்ராம் இருக்கு, என்னென்ன டிப்ளமோ ப்ரோக்ராம் இருக்கு, அது ஆர்ட்ஸா இருக்கட்டும், சயின்ஸா இருக்கட்டும், இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், மெடிக்கலா இருக்கட்டும், கேட்டரிங்கா இருக்கட்டும், அலைடு சயின்ஸா இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும். ஸோ இதை பத்தின ஒரு வைடு ஐடியாவோ உங்க எல்லாருக்குமே நான் ப்ரொவைட் பண்றது தான் என்னுடைய அப்ஜெக்டிவா இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம என்ன போஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் டிகிரி இருக்கு, அதுல நிறைய கோர்சஸ் இருக்குன்னா அந்த கோர்ஸுக்கு என்ன எலிஜிபிலிட்டி வேணும், அடுத்து அந்த கோர்ஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, அந்த கோர்ஸோட டியூரேஷன் என்ன, அந்த கோர்ஸ் படிச்சா என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிறது ஆர்ட்ஸ் ரிலேட்டட் ஸ்டடீஸா இருக்கட்டும், இல்ல ஒரு சயின்ஸ் ரிலேட்டட் ஸ்டடீஸா இருக்கட்டும், இன்ஜினியரிங் ரிலேட்டடான ஸ்டடீஸா இருக்கட்டும், மெடிக்கல் ரிலேட்டடான ஸ்டடீஸா இருக்கட்டும். ஸோ இது எல்லாத்துக்குமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உண்டா கிடையாதா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்னென்ன காலேஜஸ் வந்து இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்ல என்னென்ன காலேஜஸ் இருக்கு, என்னென்ன யூனிவர்சிட்டிஸ் வந்து இருக்கு, இதெல்லாம் தான் நம்ம நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோல வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். கண்டிப்பா இந்த ஆல்ரெடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கேரியர் பாத் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். கண்டிப்பா நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் டீட்டெயிலா வந்து பேசுவோம். தேங்க்யூ.